வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான நபரை பேட்டி எடுக்க போகிறோம். அவர் பேர் ஹரிகிருஷ்ணன் யுவராஜ். இவர் சனாதன ஆதரவாளர், சிந்தனை சிற்பி, சைனேது குப்பி. ஐயா வாங்க. வணக்கம். ஐயா வணக்கம். சனாதனம் என்றால் என்ன? நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. என்னங்க ஐயா முதல் கேள்விக்கு எப்படி பண்றீங்க? பதில் சொல்லுங்க. சனாதனம் என்றால் நீடித்து நிற்பது, நிலையானது, மாறாதது. ஒழுங்கா சொல்லுங்க ஐயா, எல்லாருக்கும் புரியணும். அதாவது ஒரு செருப்பு தைப்பவர் அந்த செருப்பை தச்சுக்கிட்டு அவரோட குடும்பமாவே செருப்பு தச்சுக்கிட்டு இருந்தா அவங்க இடத்துல இருக்கணும். இதுதான் முக்கியம். முடி வெட்டுபவர் முடி வச்சுக்கிட்டு குடும்பம் இருந்தா அவர் இடத்துலயே இருந்தாருன்னா அங்கு சனாதனம் பாதுகாக்கப்படும். துணி வெளுப்பவர் இருக்கார் இல்லையா, துணி வெளுப்பவர் துணி வெளுத்துக்கிட்டே குடும்பம் வழி வழியா வந்துட்டு இருந்தா அங்கு சனாதனம் பாதுகாக்கப்படும். வங்கி வேலை செய்பவர் வங்கி வேலை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் சனாதனம் பாதுகாக்கப்படும். மருத்துவ வேலை செய்பவர் மருத்துவம் வழி வழியாக செய்து கொண்டிருந்தால் சனாதனம் பாதுகாக்கப்படும். அப்ப சனாதனம் எப்படி கெடும்? நல்ல கேள்வி. முடிவெட்டுபவரின் பிள்ளை இன்ஜினியரிங் படித்துவிட்டு கட்டிடம் கட்டச் சென்றால் சனாதனம் கெடும். துணி துவப்பரின் பிள்ளை மருத்துவம் படித்துவிட்டு மருத்துவம் பார்க்க சென்றால் சனாதனம் கெடும். முடிவெட்டுபவரின் பிள்ளை ஐடி படித்துவிட்டு வங்கியில் வேலை செய்தால் சனாதனம் கெடும். நீங்க உங்களை எப்படி சனாதனின்னு சொல்லிக்க முடியும்? சரியான கேள்வி. சனாதனி என்று சொன்னாலே அவங்க அந்த உயர் ஜாதி மக்கள் தான், நாம இல்லை. அதனால என்ன வேணும்னா சனாதன அடிமை அப்படின்னு சொல்லிக்கலாம். அடிமைன்றது ரொம்ப மரியாதை குறைவா இருக்கேயா? மரியாதை குறைவா இருக்கோ? வேணும்னா சனாதன தாசன் அப்படின்னு வச்சுக்கலாம். சனாதனன் தாசன்றதும் சமஸ்கிருதத்துல அடிமைன்றதான் பேரு. ராமதாஸ், கிருஷ்ணதாஸ், சிவதாஸ், முருகதாசன் பேர் வச்சுக்கிறாங்கல்ல. அது அடிமைதான். ஆனா சமஸ்கிருதத்துல சொன்னா யாருக்கு தெரியாது. கேட்டுக்காதுல. ஓகே. சனாதன தாசன். சனாதனமோ வர்ணாசிரமமோ எப்படி ஒன்னா? இல்ல, சனாதனம் என்றது ஜாதியை சொல்றது கிடையாது. சனாதனம் என்றது இந்த வர்ணத்தை குறிப்பிடுறது கிடையாது. வர்ணாசிரமம் ரெண்டையும் குறிப்பிடுறது. ஸோ ரெண்டும் வேற வேற. இது ரெண்டுத்தையும் நீங்க குழப்பிக்க கூடாது. அப்ப கீதையில இருக்கிறது வந்துட்டீங்களா? சரி, நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. கீதையில 31வது ஸ்லோகத்துல இருந்து 41வது ஸ்லோகம் அர்ஜுனன் கிருஷ்ணன் கிட்ட சொல்ற மாதிரி வருது. அதுல அர்ஜுனன் என்ன சொல்றாருன்னா, எனக்கு முன்னாடி நிக்கிறவங்க அத்தனை பேருமே என்னுடைய பெரியப்பா சித்தப்பாமார்கள், மாமா மச்சாங்க, சத்திரியர்கள். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இவர்களை நான் கொன்று விட்டால் இவர்களுடைய மனைவிமார்கள் விதவிகள் ஆகிவிடுவார்கள். அப்படி விதவைகள் ஆகிவிட்ட சத்திரியரின் மனைவிமார்கள் வாழ்வை தேடி வேறு வர்ண ஆண்களோடு குடும்பம் நடத்த ஆரம்பித்தால் வர்ணாசிரமம் கெட்டுவிடும். இதனால் சனாதன தர்மம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறத பத்தி நீங்க பேசுறீங்க. உண்மையிலேயே இதுல வர்ணாசிரமம் வேற, சனாதனம் வேறன்றதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் பாருங்க. சத்திரியர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு பாத்தீங்களா, அது வர்ணாசிரமம். பெண்கள் வேறு வர்ண ஆண்களோடு குடும்பம் நடத்த செல்கிறார்கள். அது ஒரு தப்பான ஒரு இது தானே. அதை மீன் பண்றதுதான் சனாதனம். இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? சனாதனத்துல கல்வி ஏதாவது இருக்கா? இல்ல, நிறைய பேர் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. சனாதனம் கல்வியை மறுக்கிறது, அதுவும் அந்த உயர் ஜாதி மக்கள் அல்லாத மற்றவர்களுக்கு கல்வியை மறுக்கிறதுன்றத நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன் செருப்பு தைப்பதை பற்றி கல்வி கற்பதை சனாதனம் தடுப்பதில்லை. முடிவெட்டுபவரின் மகன் முடிவெட்டும் தொழிலை பற்றி கல்வி கற்பதை சனாதனம் தடுக்கவில்லை. துணி வெளுப்பவரின் மகன் துணி
வெளுப்பதை பற்றி மேல் படிப்பு படிப்பதை சனாதனம் தடுப்பதில்லை. ஒரு விவசாயியின் மகன் விவசாயத்தை பற்றி கற்றுக்கொள்வதை சனாதனம் தடுக்கவில்லை. இங்க எங்க பிரச்சனை வருகிறது என்றால், முடிவெட்டும் தொழிலாளியின் மகன் ஐடி படித்து வங்கியில் வங்கி வேலைக்கு சென்றால் அங்கு வங்கியில் வேலை செய்பவரின் தொழில் பாதிக்கப்படும். முடிவெட்டுபவரின் மகன் மருத்துவம் படித்து மருத்துவம் பார்க்க சென்றால் ஏற்கனவே அங்க மருத்துவம் பார்ப்பவரின் மகன்களுக்கு வேலை கிடைக்காது. சனாதனம் பாதிக்கப்படும். விவசாயி படித்த தொழிலாளி மகன் இன்ஜினியரிங் படித்து விட்டு வீடு கட்ட சென்றால் ஏற்கனவே அங்க வீடு கட்டிக் கொண்டிருக்கும் இன்ஜினியர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். சனாதனம் பாதிக்கப்படும். இதத்தான் நாங்க தெளிவா சொல்றோம். அவங்க இடத்துல அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சனாதன தர்மம் நிலைத்து நிற்கும். இதுல ஏதாவது சதி இருக்குங்களா ஐயா? இல்ல, நீங்க கேட்கறது சதியை பத்தி கேக்குறீங்க. சதி அப்படின்றது இந்த உடன்கட்டை ஏறுதல். இதுக்கும் சனாதனத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. சனாதன தர்மம் சதியை சதின்னு சொல்லியிருக்கு, புரிஞ்சுக்கணும். சதினாலே ஒரு தப்பான வார்த்தை. ஆனா நீங்க சதியை பத்தி புரிஞ்சுக்கணும். சதின்றது என்ன? அந்த காலத்துல அரசர்கள் பெரிய கௌரவமா வாழ்ந்த ஜமீன்தார்கள், ராஜாக்கள், அந்த பிரபுக்கள், இவர்களோட மனைவிமார்கள், அதாவது அந்த கணவன் இறந்து விட்டார், அந்த ராஜாவோ அந்த பிரபுவோ அந்த பெரிய கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவர் ஜமீன்தாரோ இறந்து விட்டால் அந்த ராணி இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த கௌரவத்தை இழந்துடுறாங்க. எப்படி இழந்துடுறாங்க? அவரோட மனைவி அப்படின்றத இழந்துடுறாங்க. அந்த இழந்த அந்த ஒரு விஷயத்துல அவங்க அந்த வாழ்க்கையை கடந்து போறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால அவங்க கொஞ்சம் கலங்குறாங்க. கலங்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, இங்க அந்த சதி என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கலங்கி நிற்கும் மனைவிமார்கள் அந்த கணவனோடு உடன்கட்டை ஏறினால் அவர்கள் விதவிகள் என்ற பெயர் வராது. அதற்கு பதிலாக சதிமாதா அப்படின்னு வணங்கப்படுவார்கள். மற்ற பெண்களால் சதிமாதா என்று வணங்கப்படுவார்கள். அந்த ஒரு கடவுள் நிலையை அடைவதற்கான ஒரு வழியாகத்தான் இந்த உடன்கட்டை ஏறுதல் அந்த காலத்துல இருந்திருக்கு. சரியா? சனாதனம் இதுக்கு சதின்னு பேர் வச்சிருக்கும் போது நீங்க புரிஞ்சுக்கணும். சனாதனம் சதியை ஆதரிப்பதில்லை, ஆனால் ஏற்றுக்கொள்கிறது. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அதனால சதின்றது பெண்களை கட்டாயப்படுத்துவது இல்லை. அப்ப கால்ல கட்டாயப்படுத்தி இருக்கிறாங்க, அதுதான் இப்ப இல்லையே. ஒழிச்சுட்டாங்களே. பெரிய பெரிய மனிதர்கள்லாம் வந்தாங்க. நம்ம அந்த ராஜா ராம்மோகன் ராய்னு ஒருத்தர் வந்தாரு. அப்புறம் நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருந்த சதியெல்லாம் ஒழிச்சுட்டாங்க. ஓகே, விட்டுருங்க. இப்ப அதை பத்தி பேச வேண்டாம். அடுத்த கேள்வி. அப்ப கால்ற விளையாடுறதுலாம் கேட்ட கேள்வி ரொம்ப நல்லது. சனாதன தர்மம் என்ன சொல்லுதுன்னா, இந்த சனாதனவாதின்னு சொல்றோம்ல, இந்த பிராமணர்கள், அவர்களை பார்த்தா நாமெல்லாம் அவங்க காலில் போய் விழுந்து வணங்கணும். இதத்தான் நம்ம RSS தலைவர் மிஸ்டர் கோல்வால்கர் பஞ்ச் ஆஃப் தாட்ஸ்ல ஒரு கதை எழுதியிருக்கிறார். இல்லைங்க, கதைலாம் வேணாம், நீங்க நாம சொல்லு. கதை வேணாம். அடுத்த கேள்வி. சுயமரியாதையை பத்தி சனாதனம் என்ன சொல்லுது? நீங்க கேட்கறது தப்பா கேட்டீங்க. காலில் விடுறதுனால சுயமரியாதை கெட்டு போகுமோ அப்படின்றது நீங்க கேட்கறீங்க. எனக்கு அது புரியுது அந்த கேள்வி. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, சனாதன தர்மம் என்ன சொல்லுது? பிராமணர்கள் காலில் விழுந்து வணங்கினா சனாதன தர்மம் பாதுகாக்கப்படும் சொல்லுது. நல்ல விஷயம்தான். ஆனா எப்ப வேணும் எங்க வேணும்னு சொல்லலையே. நீங்க பொதுவா விழுந்தாதான் உங்களுக்கு சுயமரியாதை பாதிக்கப்படும். தனிப்பட்ட பொருள் போய் விழுந்துக்கங்க. சனாதன தர்மத்தையும் பாதுகாத்த மாதிரி இருக்கும், உங்க சுயமரியாதையும் காப்பாற்றிக்கிற மாதிரி இருக்கும். நல்ல புரியுதா? அடுத்த விஷயம், நேயர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? முக்கியமான கேள்வி. நேயர்களுக்கு மட்டும் இல்ல, மொத்த இந்தியர்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நம்ம நாட்டுல சனாதன தர்மத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆட்சி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு இருக்கு. இது 2034 மனு சாஸ்திரத்தை இந்திய அரசியல் சாசனமாக கொண்டு விடும்.
அந்த நேரத்துல இங்க நிறைய குப்பைகளை சுத்தப்படுத்துற மாதிரி இருக்கும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா 2034 அப்புறமா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சனாதனிகள் முதல் தர குடிமக்களா இருப்பாங்க. சனாதன தாசர்கள் அதே அந்த மாதிரி இரண்டாம் தர குடிமக்களா இருப்பாங்க. இரண்டாம் தர குடிமக்களா? இல்ல, நீங்க அப்படி தப்பா ரொம்ப எடுத்துக்க கூடாது. இரண்டாம் தர குடிமக்கள்லாம் நீங்க ரொம்பலாம் இல்ல. இப்ப இருக்கிற அதே வாழ்க்கை தான் நம்ம வாழ போறோம். கல்வி வந்து ஓரளவுக்கு மேல படிக்க முடியாது. +2 நிறுத்திடணும், டிகிரி எல்லாம் படிக்கணும். அதே மாதிரி வாக்குரிமை கிடையாது, ஓட்டு போட முடியாது. ஓட்டு வந்து வெறும் சனாதனிகளுக்கு மட்டும்தான் உண்டு. இப்போ முஸ்லிம்ஸ் கிறிஸ்டின்ஸ்லாம் அவங்கள கேக்குறீங்களா? அவங்களுக்கும் ஒரு ஒரு இது கொடுக்குறாங்க, வாய்ப்பு கொடுக்குறாங்க. என்ன வாய்ப்புனா, அவங்களும் சனாதனத்தை ஏத்துக்கிட்டு சனாதன தாசர்களாக மாறிடணும். அப்படி மாறிட்டாங்கன்னா அவர்களும் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுவார்கள். அப்படி இல்லைன்னா அப்படி இல்லைனாவா? இந்த கிழக்கு பக்கம் இருக்கிறவங்க பங்களாதேஷ்க்கு போயிட்டோம், மேற்கு பக்கம் இருக்கிற முஸ்லீம்லாம் பாகிஸ்தான் போயிட்டோம், மீதி இருக்கிற முஸ்லீம்லாம் எங்க போறது? ஸ்ரீலங்கா போக முடியாது. அமெரிக்கா வந்து எப்படியும் கொஞ்ச நாள்ல ஈரான் கூட சண்டை போட்டு ஈரான்ல வந்து நிறைய முஸ்லீம்களை அழிச்சிடும். அங்க முஸ்லீம் ஜனத்தொகை குறைஞ்சிரும். ஈரான் வந்து ரொம்ப நல்ல நாடு, அதனால இந்திய முஸ்லீம்களை அவங்க ஈரான் வந்து ஏத்துக்குவாங்க. நீங்க அங்க கிளம்பி போயிடும். இந்த கிறிஸ்துவர்கள்லாம் வந்து அமெரிக்கா, இஸ்ரேலு அங்கெல்லாம் போயிடலாம். யார் யாரெல்லாம் சனாதனத்தை ஏற்றுக்கிட்டு சனாதன தாசர்களாக மாறுகிறாங்களோ அவர்கள் மட்டும் இந்தியாவில் வாழலாம். 2034 உண்மையாகவே ஒரு சனாதன ராஜ்யம் இந்தியாவில் நிறுவப்படும். சனாதனம் வாழ்க.